ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் சிக்கல்களிலிருந்து உன்னை காப்பாற்றியதற்கு தான் நான் வந்துள்ளேன். உனக்கு நான் எப்பொழுதும் சொல்வதுதான், என்னை தாண்டி எதுவும் வராது. அதுதான் இப்பொழுதும் செய்யப் போகிறேன். நான் வருவதற்கு முன்னே உன்னை காப்பாற்றுவதற்காகவே வந்துள்ளேன். உன்னை மாற்றி விடுவதற்காகவும், பல சிக்கல்களில் உன்னை கோத்து விடுவதற்காகவும் மற்றவரிடம் போய் எனக்கு இந்த உதவியை கேட்டு என்னிடம் வாங்கிக் கொடு என்று சொல்வார்கள். யாருக்காகவும் எதற்காகவும் மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்க வேண்டாம். நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். உன்னிடம் இருப்பவர்கள் எனக்கு மற்றவரிடம் போய் எனக்கு இந்த பணத்தொகையை வாங்கிக் கொடு, உதவியாக இருக்கும் என்று சொல்வார்கள். அவர்களுக்காக மற்றவரிடம் போய் பணத்திற்காகவும் எதற்காகவும் நிற்க வேண்டாம். அது உனக்கு பின்பு பிரச்சனை வரும். நான் சொல்வது உனக்கு புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன். உன்னால் முடிந்தால் உதவி செய். ஆனால் மற்றவரிடம் போய் நீ உதவி கேட்காதே. அது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும். வாழ வைப்பதை விட உன்னை கெடுப்பதற்கு தான் இங்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது உனக்கே தெரியும். நீ வாழ வேண்டும் என்பதற்காகவோ யாரும் இங்கு எதையும் செய்யவில்லை. நீ கெட்டு போகணும், உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு இருப்பவர்களின் எண்ணம். மற்றவர்களுக்கு பாவம் பார்த்து உன் வாழ்க்கையை நீ துளைத்து விடாதே. எந்த ஒரு காரியம் மற்றவர்கள் உனக்கு சொன்னாலும், அது அறிவுரையாக இருந்தாலும் சற்று யோசித்து, இது நல்லதா, நம் வாழ்க்கைக்கு இது தேவையா, தேவையில்லாததா, எந்த பிரச்சனைக்காவது நாம் மாட்டி விடுவோமா என்ற யோசனையில் நீ அடுத்தடுத்து செய்ய தொடங்கு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீ எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்ல எண்ணத்தில் இருப்பது கிடையாது. அதனால் நீதான் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய பார்வை உன் மீது இருக்கிறது. அதனால் தான் இப்பொழுது உன்னிடம் ஓடி வந்து சொல்கிறேன். நீ அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும். சந்தோஷமாக இரு. எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி. வணக்கம்.